இந்த பாட்டை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னா அதுவும் எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாது. இது என்னமோ இது உள்ள ஒரு மேஜிக் இருக்குது. பியாண்ட் டெக்னாலஜி, பியாண்ட் மியூசிக், பியாண்ட் தட் சவுண்ட், வேறு ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி நான் நம்புகிறேன். அடுத்து 7வது ஒரு பாட்டு இருக்குது, 2012 கடல் படம், அடியே சாங். ஆக்சுவலாக சித் ஸ்ரீராமுக்கு அதுதான் ஓப்பனிங் சாங்கு. அதில் ஒருத்தங்க வராங்க, மரியா ரோ வின்சென்ட்னு சொல்லிட்டு ஒரு லேடி. அவங்க ஜாஸ் வோக்கல்ஸ்லாம் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. இந்த பேர் எல்லாமே எனக்கு வித்தியாசமாக இருக்கும், யாரா இவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க பேசிக்கலாக வந்து ரஹ்மான் ஒரு மியூசிக் காலேஜ் வச்சுருக்காருல, கேஎம் காலேஜ்னு சொல்லிட்டு, அதில் வந்து அவங்க வெஸ்டர்ன் மியூசிக் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிற லேடி தான் வந்து இந்த மரியா. அவங்க இதில் ஜாஸ் வோக்கல்ஸ்லாம் பண்ணுவாங்க. இது மதன் கார்கேயோட வரிகள் இருக்கும். அந்த படமே வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, கடல்னால் நம்ம சைடு கடல் கிடையாது, அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா வெஸ்ட் சைடு கடல் எடுத்துக்கிட்டாங்க. கேரளா, கோவா, மகாராஷ்டிரா இந்த சைடில் இருக்கிற கிறிஸ்டியானிட்டி பேஸ்டு சாங்ஸ், அவங்களுடைய ப்ளூஸ் அப்படிங்கிற வந்து ஒரு 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 செக்ஷன் ஆஃப் சாங்ஸை வந்து எடுத்துக்கிட்டு மட்டுமே கடல் படத்துக்கு கம்போஸ் பண்ணதாக எங்கேயோ ஒரு தடவை படிச்சிருக்கேன். அப்படி வந்த ஒரு பயங்கரமான யூனிக் சாங் தான் வந்து அடியே. அடுத்தது இதை நான் சொல்லி ஆகணும், இது எந்த வகையில் நீங்கள் சேர்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா, நான் சொல்லும்போதே இப்போ இந்த பேட்டர்னில் சாங் சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு புரிய வந்துடும், இது நிச்சயமாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சாங்ஸ் கிடையாதுன்றது. தேவராளன் ஆட்டம், பொன்னியின் செல்வன் 2022 வந்தது. யோகி சேகர்னு ஒரு இண்டிபெண்ட் மியூசிஷியன் இருக்கார். யோகி சேகர், யோகராஜ்னு நினைக்கிறவன் பேர். அவர் தான் வந்து செங்குருதி செய்யணும் பாட்டு பாடுறாரு. நம்ம கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் தான் வந்து பாட்டு எழுதுகிறார். இது ரஹ்மான் ஆஃப்கோர்ஸ். ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது ஒரு எப்போவாவது இந்த பெரிய டிவி ஷோரூம்லேயோ இல்லை பெரிய ஆடியோ சிஸ்டமோ எனக்கு தெரிஞ்சு யாராவது எனக்கு அறிமுகப்படுத்தும் போதோ, இல்லை ஒரு கார் மியூசிக் சிஸ்டமோ என்னை வந்து ஒரு போஸ் சிஸ்டம் என்கிட்ட கொடுத்து போடுங்கன்னா, என்னால் இந்த மாதிரி பாட்டுங்களை தான் போட்டு கேட்டு அந்த 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 சவுண்ட் குவாலிட்டி என்னால் செக் பண்ணிக்க முடியும். உதாரணமாக சிவாஜியில் வர வாஜி வாஜி பாட்டை வந்து கேட்டு பார்த்துக்குவேன். எனக்கு அந்த பாட்டு போஸில் கேட்டால் எப்படி இருக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஹை குவாலிட்டி யூனிக் சாங்ஸ் இது எல்லாமே. ஓகேவா, இது திரும்ப சொல்கிறேன், வரிசை கிரமமாக இல்லை, இது வந்து வேறு ஒரு வருஷம். இது வந்து காதல் வைரஸ்னு ஒரு படம். காதல் வைரஸில் ஒரு சின்ன டெட்பிட் என்னன்னா, அப்போ நான், மதன், மிஷ்கின் அவங்கெல்லாம் வந்து டி நகர் அந்த ஹபீபுல்லா ரோட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம். அவன் வந்து கதிர்கிட அசிஸ்டண்ட்டாக சேர்றான். சேர்ந்துட்டு மறுநாளே வந்து எங்ககிட்ட டீ குடிக்கும்போது வந்து சொல்கிறான், மச்சான் காதல் வைரஸ்னு ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கிறாங்களா, அந்த படத்தில் என்ன எப்போ போட சொல்கிறீங்க, அதனால் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன்டா அப்படின்வான். ஸோ அப்படி தான் எங்களுக்கு அந்த படம், அப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. ஸ்டோரி டிஸ்கஷனில் எங்களுக்கு தெரிஞ்சது காதல் வைரஸ்னு. ஆனால் எங்களுக்கு அந்த படம் திராவியாக இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்சது வந்து அந்த படத்தோட ஆல்பம். எனக்கு தெரிஞ்சு கவிஞர் வாலி கொஞ்சம் திணறின மாதிரியான ஒரு 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 டியூனை நான் இதில் தான் பார்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ் அகைன் நான் சொன்ன மாதிரி இது வாலி சாரை குறைச்சி மதிப்பிடுறதுக்காக சொல்லலை. வான் நிலா தரும் பாட்டு வந்து போகும், எல்லாம் வரும். அதுலேயே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீலம் தோய்த்த அந்த ஆகாயம் மேலாடும் நூலாடையோ அப்படின்னு ஒன்று வரும். கொஞ்சம் தான் அவரால் வந்து கேட்சப் பண்ண முடியுமே தவிர அது ஃபுல்லாக கேட்சப் பண்ண முடியாது. ஏன்னா அது ரெகுலர் பேட்டர்ன்லேயே அந்த பாட்டு இருக்காது. ஒரு வரியே, ஒரு சந்தத்தையே வந்து உடச்சி வரும். அது ரொம்ப கஷ்டம் அந்த பாட்டுக்கு எழுதுறது. ஆனாலும் அவர் கொஞ்சம் திணற மாதிரி ஒரு ஒரு சின்ன யோசனை இருந்தது. கார்த்திக்கும் ஸ்ரீனிவாசும் பாடின அந்த பாட்டு தான் வந்து வான் நிலா தரும் பாட்டு. இந்த லிஸ்ட்டு ஆர்வக்குளரில் இன்னொரு பாட்டு விட்டுட்டேன். அது வந்து ஸ்பெஷல் மென்ஷனில் சொல்லணும்னு வச்சுருந்தேன், சம்வேர் அதை லூஸ் பண்ணிட்டேன். இது என்னென்னா 2010 விண்ணை தாண்டி வருவாயா ஆரோமலை சாங். ஆரோமலை சாங்குக்கு முன்னாடி 2 பேக்ரவுண்ட் சொல்லி எப்படி நீங்கள் பாட்டு கேட்க போகிறீங்க, நான் பாட்டை பற்றி பெருசாக சொல்ல மாட்டேன். பாட்டுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு நடக்கிறதா வந்து இன்ட்ரெஸ்டிங் திங். 2010 தான் வந்து அவருக்கு ஆஸ்கர் வருது. அந்த சமயத்தில் ஆஸ்கர் முடிச்சுட்டு பண்ணுற ஃபஸ்ட்டு தமிழ் படம் வந்து விண்ணை தாண்டி வருவாயா. எனக்கு தெரிஞ்சே அஃபிஷியலாக விண்ணை தாண்டி வருவாயா தான் அவருடைய 100வது படம்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து அவர் கவிஞர் தாமரைக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து உலகத்தோட பார்வையே நம்ம மேலே படுது, இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு எல்லோரும் வந்து ரொம்பவே முக்கியமாக என்னை பார்க்குறாங்க, அதனால் கொஞ்சம் ஒரு 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 எலிவேட்டட் லெவல் மியூசிக் பண்ணலாம், ரெகுலர் மியூசிக் வேண்டாம், அப்படி பண்ணப்பட்டது தான் விண்ணை தாண்டி வருவாயா. அதில் வந்து ஏற்கனவே இருந்த 6-7 சாங்கில் எனக்கு தெரிஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆரோமலே ஒரு ஸ்பெஷல் மென்ஷன்.
ஆரோமலையில் என்ன ஸ்பெஷல்னால், ஆரோமலையில் பாடினது வந்து அல்ஃபோன்ஸ் ஜோசப்னு அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக்சுவலி. அவரை எங்கே பார்க்குறாருன்னா 2003 வந்து வெள்ளித்திரைன்னு ஒரு மலையாள படம் வருது. அதுக்கு மியூசிக் டைரக்டர் வந்து அல்ஃபோன்ஸ் ஜோசப். அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் ஆக்சுவலாக இப்போ காஸ்பல் மியூசிக் பண்ணி சொந்தமாக பேண்டு வச்சுருந்து இண்டிபெண்ட் மியூசிஷியனாக இருந்து மியூசிக் டைரக்டர் ஆனவங்க அவங்க மியூசிக்கு ரிலீஸ் ஃபங்க்ஷனில் ரஹ்மான் இருக்கார். நான் சொல்கிறது 2003. அங்கேருந்து 2010 வந்து நீங்கள் வந்து எனக்காக ஒரு பாட்டு பாடிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. என்ன பாட்டுன்னு கேட்டால் ஆரோமலை. அவனுக்கு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலைன்னா, இஸ் அ மியூசிக் டைரக்டர். ஆனால் வெளியே மியூசிக்கில் எங்கேயும் பாடினது கிடையாது. ரஹ்மான்கிட்ட மட்டும் ரொம்ப மரியாதைன்றதுனால வந்து பாடுறாரு. ஸோ இதுதான் அல்ஃபோன்ஸ் ஜோசப்போட அந்த பாடினவரோட பேக்ரவுண்ட். இந்த படத்துலேயும் வந்து இது ஒரு அடிஷ்னலான ஒரு பாட்டு தான். திடீர்னு வந்து ஒரு கிட்டத்தட்ட படம் 2 மணி நேரம் முடியும் போது அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட வந்து எனக்கு ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஐடியா கிடச்சிருக்கு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு, நான் போய் ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் போவான். அது ஒரு சின்ன ஒரு ஆடடான எலிமெண்ட்டாக தான் தெரியும். ஸோ அவன் வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு தன்னுடைய கதையே வந்து ஜெஸ்ஸி கதையாக மாற்றி அவன் எழுதணும். அதுக்கு எப்படி இந்த ஒரு பாட்டு வந்தது, ஆரோமலைன்னா பிலவுடுன்னு அர்த்தம், பிடிச்சவளே சம்திங், ஆறுயிரேன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு வேர்டு. அதை வச்சுக்கிட்டு ஒரு ஹை ஆக்டேன் குரலில் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹை பிச். அது எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த பாட்டு வந்து எந்த விதமான இலக்கணத்துக்குமே உட்படாத ஒரு பாட்டு. அதுவும் ஒரு தமிழ் படத்தில் முழுக்க முழுக்க ஒரு மலையாள பாட்டு வச்சுருப்பாங்க. சுந்தரி நீயும் சுந்தரி ஞானம் வந்து எப்படி ஒரு முழு மலையாள பாட்டும், அந்த மாதிரி வந்து ஒரு முழு மலையாள பாட்டை வினைத்தாண்டியவர்கள் வச்சுருப்பாங்க. இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு அல்ஃபோன்ஸ் ஜோசப் இப்போ ரொம்ப இப்போ இந்த வாட் யூ கால் இந்த டிவி ஷோஸ்லலாம் பசங்க ரீப்ரொடியூஸ் பண்ணி பாட ட்ரை பண்ணுறாங்க, அது ஏதோ பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து அதிர்ச்சி சாங்கில் வந்து இந்த சாங்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இந்த ஆல்பத்தில் இது இப்படியே இருக்கேன்னு நான் வந்து யோசித்தேன். நான் இது தமிழ் சாங் மாதிரியே இல்லை, இது தமிழ் சாங்கும் இல்லை, இது ஏன் வைக்கிறாங்கன்னு ஒரு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஒன்று இருந்தது. ஆனால் அதுக்கு ஆன்சர் என்ன, இதனுடைய ஆன்சர் என்னென்னா, ஸோ அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இதை கொஞ்சம் இன்டர்நேஷ்னலாக கொண்டு போகணுன்றதுக்காக பண்ணுறாங்க. இந்த பாட்டை எங்கே செலக்ட் பண்ணுறாங்கன்னா, நம்மளை விட இந்த சாங் வந்து இங்கிலீஷில் நிறைய ரீச் ஆகிருக்கு. அப்புறமா வந்து 2010 படம் வந்ததுக்கப்புறமா வந்து லண்டன் பாஃப்தா அவார்ட்ஸில் வந்து இந்த பாட்டை பாட சொல்கிறாங்க. அது யார் பாடுறாங்கன்னா, ஸ்ரேயா கோஷல் வந்து இந்த ஃபீமேல் வெர்ஷனை வந்து பாடுறாங்க. ஸோ நம்ம பெரும்பாலும் என்ன நினச்சிக்குவோம், இது நமக்கான பாட்டு, இது ஏன் நம்ம ஊர் பாட்டு மாதிரி இல்லை அப்படின்னு நினச்சிக்கோல்ல. அது அந்த மாதிரி கிடையாது. இட் கோஸ் பியாண்ட் டெரிட்டரிஸ், இட் கிராசஸ் பவுண்ட்ரிஸ். வேறு யாருக்கும் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கவனுக்கு பிடிக்கிறதுக்காக போடப்பட்ட பாட்டுன்னு அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அல்ஃபோன்ஸ் ஜோசப்பை தவிர வேறு யாரும் இதை வந்து மேடையிலையோ இல்லை கார்த்திக்கோ, இப்போ எஸ்பிபி பாடின பாட்டை கார்த்திக் பாடுறாரு, எஸ்பிபி பாடின பாட்டை வந்து எஸ்பிபி சரண் பாடி பார்க்குறாரு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி பாடுறாங்களே. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யாருமே தொட முடியாத ஒரு பாட்டாக தான் நான் வந்து ஆரோமலை பாட்டை பார்க்குறேன். அதுக்கு அடுத்தது எனக்கு தெரிஞ்சு இந்த லிஸ்ட்லேயே உச்சமாக, நான் ஹிந்தி சொல்லக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுருந்தேன், ஆனால் எனக்கு வேறு வழியே இல்லை, இந்த பாட்டை நான் சொல்லியே ஆகணும். அது என்னென்னா, டெல்லி 6ன்னு ஒரு படம் 2009. அது வந்து மஷாக் அலின்னு ஒரு பாட்டு வருது, மோஹித் சௌஹான். இப்போ நான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா பாட்டையும் விட்டுட்டா கூட இந்த ஒரு பாட்டை நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா போதுமானது. ஏன் வந்து ரஹ்மானை நான் வந்து தலைமையில் வச்சு கொண்டாடிட்டுருக்கேன் அப்படின்றதுக்கு இது ஒரு பாட்டு வச்சுக்கேன். ஒரு அக்கார்டியன் மியூசிக்கோடு ஆரம்பிக்கிற இந்த பாட்டு, மோஹித் சௌஹான் எப்படி எனக்கு இந்த பாட்டை எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, என்ன சொல்லி இதை பாட சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லி எழுதியிருப்பாங்க, என்ன சொல்லி இதை புரிய வச்சு என்ன சொல்லி இதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கன்றது எனக்கு இன்ன வரைக்கும் புரியாத ஒரு பெரிய புதிராக இருக்குது. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், டெல்லி 6 வந்து உஸ்தாத் படே குலாம் அலி கான் அவங்க வாய்ஸெல்லாம் வந்து அதில் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வெறுமனே வந்து எந்த பாட்டு எடுத்தாலுமே எஸ்பிபி பாடி, எந்த பாட்டு எடுத்தாலுமே ஜானகி பாடின்னு இருந்த ஒரு தமிழ் சினிமாவை அப்படியே ஃபுல்லாக ஒரு இந்த ஃப்ளட் கேட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு டைம் உடச்சி விட்டா எப்படி இருக்கும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு 92 நடந்துச்சு. 92 லேட்டர் 92+லேருந்து எடுத்தது என்ன பண்ணாருன்னா ரஹ்மான், ஒவ்வொரு டேமை உடச்சி அந்த தண்ணியை மொத்தத்தையும் வெளியே கொண்டு வந்தது தான் ரஹ்மான் பண்ண வேலை. இப்போ நான் இந்த வெறும் 10 பாட்டிலேயே நான் வந்து இவ்வளோ புது சிங்கர் சொல்கிறேன், இவ்வளோ புது லிரிசிஸ்ட் சொல்கிறேன். அப்போனா யோசிச்சு பாட்டுங்க. இன்னொரு கம்பேரிசனும் சும்மா சொல்கிறேன், இளையராஜா வந்து ஒரு 1400 ஆல்பம்ஸ் பண்ணியிருப்பார்னு வச்சுக்குவோம்.
இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக பண்ணதே 175 தாண்டலை, 174 3 தான் இருக்குது ஆக்சுவலாக. இட் டசன்ட் மேட்டர் ஆக்சுவலி. 32 வருஷத்தில் 170 படங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இந்த ரேஞ்சு வந்து பயங்கரம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வித்தியாசமான பாட்டுக்கு போட்டுங்க எல்லாமே பாட்டு நல்லா தான் இருக்குமான்னு கேட்டால் சத்தியமே கிடையாது. இதுலேயே மிஸ்ஃபயரான லிஸ்ட்டே நான் தனியாக ஒன்று வச்சுருக்கேன். பார்த்தாலே பரவசம் ஒரு ஆல்பம், ரொம்ப பிரமாதமான ஆல்பம். எனக்கு தெரிஞ்சு 9 பாட்டு வச்சு 10 பாட்டு வச்சு வந்த படம் அது. படம் படம் ஃபெயிலியர். கே பாலச்சந்திரன் என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, இட் டிடன்ட் ஒர்க் அவுட் ஃபார் ஹிம் ஆக்சுவலி. இன்னும் கூட சொல்ல போனால் இளையராஜா மாதிரி தான் ரஹ்மானோட மியூசிக் வச்சு அப்போ இருக்கிற டைரக்டர்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த கட்டம். ஏன்னா அவர் வந்து ஒரு அன்கண்ட்ரோலபிள் ஒரு வேர்ல்டு லெவல் மியூசிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்ததான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தாலே பரவசத்தில் வந்து 2 பாட்டு இருக்குது. லவ் செக்குன்னு ஒரு பாட்டு, அடுத்தது மன்மத மாதம்னு ஒரு பாட்டு. மன்மத மாதம் வந்து எனக்கு தெரிஞ்சு சங்கர் மகாதேவனும் நித்யஸ்ரீயும் பாடியிருப்பாங்க. வெறும் 2 வார்த்தையை திருப்பி வர மாதிரி இருக்கும், மன்மத மாதம்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இந்த இர்ரிப்ரொடியூசபிள் தான் அதுவும். அந்த பாட்டு 2மே நல்லா இருக்காது. அடுத்தது வந்து அன்பே ஆறுவிரையில் ஒரு பாட்டு இருக்குது, தழுவுன்னு சொல்லிட்டு ஸ்ரேயா கோஷலும் எஸ்பிபி. ஒரு மாதிரி கில்மா சாங் மாதிரி இருக்கும், பட்டு கேட்குறதுக்கு ஒன்றும் பெருசாக அப்பீலிங்காக இருக்காது. அப்பீலிங்காக இருந்தால் இந்நேரம் எல்லோரும் கேட்டிருப்போம், அது வேறு விஷயம். அடுத்தது அப்பாச்சி இண்டியன் கூட ஒரு கொலாபரேட் பண்ணி ஒரு பாட்டு பண்ணியிருக்கார், நோ ப்ராப்ளம்னு ஒரு பாட்டு. எனக்கு தெரிஞ்சு என்ன படம், லவ் பேர்ட்ஸ்னு நினைக்கிறேன், லவ் பேர்ட்ஸில் பண்ணியிருப்பார். லக்கி அலி கூட எனக்கு தெரிஞ்ச ரஹ்மான் கொலாபரேட் பண்ணியிருக்கார். இன்னொரு பாட்டு இருக்கும், அது சுமாராக தான் இருக்கும், தாஜ்மஹாலில் வந்து தரிசல்னு ஒரு பாட்டு, அதுவும் மிஸ்ஃபயரான பாட்டு. ஸோ மிஸ்ஃபயரான லிஸ்ட்டே தனியாக இருக்குது. இன்னும் கடைசியாக ஒரு குறிப்பு சொல்லி இதை முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபிலிம் டைரக்டர், ஒரு மியூசிக் டைரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஞ்சி போனால் ஃபிலிம் ஸ்கோர் இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும், அவர் லிரிசிஸ்ட்டாக இருந்திருப்பார், அவர் சிங்கராக இருந்திருப்பார். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் பண்ணியிருப்பாங்க, வேறு எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரஹ்மான் லிஸ்ட் எடுக்கிறேன், ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு, சிங்கராக இருக்கார், லிரிசிஸ்ட்டாக இருக்கார், ஆல்பம்ஸ் பண்ணுறாரு, சிங்கிள்ஸ் பண்ணுறாரு, மியூசிக் வீடியோஸ் பண்ணுறாரு, ஸ்பெஷல் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கார். சேகர் கபூர் கூட ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் அவர் வந்து தனியாக பண்ணியிருக்கார். தியேட்டருக்கு வாசிச்சிருக்கார், இந்த லண்டன் தியேட்டர்ஸ் மாதிரியான தியேட்டர்ஸ் நான் சொல்கிறது. எனக்கு தெரிஞ்சு கான்சர்ட் ரெக்கார்டிங் முத பண்ணதே ரஹ்மான் தான். துபாய் கான்சர்ட் ரெக்கார்டிங் நானே பல தடவை கேட்டிருக்கேன், அது தனியாக சிடியாக வந்துச்சு அப்போ. அடுத்து ஆட் ஜிங்கிள்ஸ் பண்ணுறாரு, ரிங் டோன்ஸ் பண்ணுறாங்க, சிக்னேச்சர் டியூன்ஸ்னு தனியாக வச்சுருக்காரு. இது இல்லாமல் டெலிவிஷனுக்கும் பண்ணியிருக்கார். ஸோ ஒருத்தர் எத்தனை படம் பண்ணுறாங்கன்றது இம்மெட்டீரியல். ஆனால் அவங்க ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கொண்டு வந்து அவங்க எவ்வளோ தூரம் கொண்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு உண்டான விஷயங்களை ஓப்பன் பண்ணி விட்றாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்குறேன். இன்ஃபேக்ட் ரஹ்மானோட ஹிந்தி சாங்ஸ் தனியாக ஒரு சப்ஜெக்டாக ஒரு நாள் பேசலாம். ரஹ்மான் கொண்டு வந்த சிங்கர்ஸை பற்றியே இன்னொரு நாள் நம்ம தனியாக பேசலாம். ஸோ தட்ஸ் அ ஹியூஜ் டாபிக். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.